கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கலாத்தியர் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். 2 அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னு சும்மா ஒரு ஜஸ்ட் 2 லைன்ஸில் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதினது வாழ்த்து செய்தி எழுதுகிறாங்க. அப்புறம் அவங்கள கடிந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி அப்போஸ்தலன் ஆனார் அப்படின்றத சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் அது கண்டினியூஷனாக அவர் கலாத்தியர் தேசத்துக்கு எருசலேமுக்கு எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை அவர் நேரடியாக கடிந்து கொண்டதையும், நியாயப்பிரமாணம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, எதனால் நியாயப்பிரமாணம் வந்தது அப்படின்றத 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய மக்கள் கொஷின்ஸ் கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு கொஷின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து நான் 3ஆம் அதிகாரத்துலேயும் 4ஆம் அதிகாரத்துலேயே என்ன சொன்னேன்னா சத்தியங்கள், அடிப்படையான சத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அடிப்படையான சத்தியங்கள் என்னன்றதை அவர் என்ன பண்ணுறாரு, அதை சொல்லிட்டு வராரு. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்போது சத்தியம் என்ன? விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாகணும் அப்படின்னு நம்ம சத்தியம்னு பார்த்தோம். நம்ம என்ன பண்ணுறதில்ல, நியாயப்பிரமாணத்தினாலும் விருத்த சேதத்தினாலும் நம்ம என்ன பண்ணல, ஆபிரகாமின் சந்ததியாக மாறலை அப்படின்றத சத்தியத்திலேருந்து உங்களை மயக்கினவன் யார் அப்படின்றத என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. ஏன்னா கலாத்திய மக்கள் எப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவரும் ஒரு வல்லமையாய் தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க, செபிப்பாங்க. அப்படி செபிக்கும் போது அநேகருக்கு பிரதேட்சமாக தேவனுடைய சிலுவை காட்சி என்ன பண்ணது, அவங்களுக்கு கண்களுக்கு அநேகருக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்பட்டப்பட்டது. அதுதான் தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்போது சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டவராக உங்களுக்கு கண்களுக்கு முன் பிரதேட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆதி காலத்தை என்ன பண்ணுறாரு, நினைவூட்டுறார். இப்போ இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க, இப்படி இருந்து நீங்கள் இப்போ உங்களை அந்த சத்தியத்திலேருந்து விலக்கினவன் யார்? நீங்கள் அவ்வளோ ஒரு புத்தியினரா, உங்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லாமல் போச்சா அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் கேட்குறாரு. அவர் என்ன எனக்கு தொடர்ந்து கேட்குறான்னா, நீங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆவியை நம்ம யாரின் மூலமாக பெற்றிருக்கோம்? நியாயப்பிரமாணின் மூலமாக பெற்றோமா, இல்லைனா விசுவாசத்தின் மூலமாக பெற்றோமா அப்படின்ற கேள்வியை அவர் கேட்கிறார். ஏன்னா நம்ம ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணாங்க. அவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டு அப்போ எங்கே முடிக்கிறாங்க, அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா மாம்சத்தில் நிற்கிறாங்க. அதை தான் அவர் 3ஆம் வசனத்தில் கேட்குறாரு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நம்ம ஆவினால தான் ஆரம்பித்தோம். அப்போ அந்த ஆவினால தான் என்ன பண்ணோம், தொடர்ந்து நம்ம நடத்தப்படணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், மாம்ச விதமாக மற்றவர்களை பேசுகிற யூத மார்க்கத்தார் பேசுகிற காரியங்களை கேட்டு என்ன பண்ணோம், மாம்ச பிரகாரமாக போகிறீங்களே, நீங்கள் இவ்வளோ புத்தியினரா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நமக்கு அருளப்பட்ட ஆவியும் அற்புதத்தை நடப்பிக்கிறது நியாயப்பிரமாணங்களால் நடப்பிக்கப்படுதா? இல்லை, தேவனால் தான் அதை என்ன பண்ணப்படுவது, நடப்பிக்கப்படுது. அப்போது ஆவினால தானே நம்ம என்ன பண்ணுறோம், நடத்தப்படுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நியாயப்பிரமாண கிரிகையினால விசுவாசத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அற்புதங்களை பெறுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம எதனால் அற்புதங்களை பெறுறோம்? நம்ம நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறதுனால அற்புதங்களை பெறுறோமா? இல்லை, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தான் நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கிறோம். அதை தான் இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறார். அப்படி இருக்க ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் என்ன பண்ணானா, தேவனை விசுவாசித்தான், அதை தான் அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டதான், நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சான், அவன் விருத்த சேதனம் பண்ணனான், அதனால் என்ன பண்ணல, அவன் அவனுக்கு அதை அவன் என்ன பண்ணல, நீதியாக என்ன பண்ணல. அவன் தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால தான் என்ன பண்ணுவாங்க, அவன் என்ன பண்ணா, நீதிமானாக மாற்றப்பட்டான். அதனால தான் விசுவாச மார்க்கத்தால் தான் யாருன்னு சொல்கிறாங்க, ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தான் என்னது, ஆபிரகாமின் சந்ததியார். நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறதுனாலும் விருத்த சேதம் செய்கிறதுனாலும் நம்ம என்ன மாற முடியாது, ஆபிரகாமின் சந்ததியாக என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? விசுவாச மார்க்கம் தான் என்னன்னு, ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு
இங்கே கலாத்தியருக்கு என்ன பண்ணுறாரு, அது மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் நினைப்பூட்டுகிறார். அப்போது விசுவாசத்தினால புறஜாதிகள் யார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூத மார்க்கத்தை தவிர மற்ற எல்லாரும் யார் தான், புறஜாதிகள் தான். அப்போ புறஜாதிகள் எதனால் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறதா, அது முன்னுரைக்கப்பட்டதாம், ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுது. சுவிசேஷனா என்னன்னா ஒரு நற்செய்தி, இயேசுவை குறித்த நற்செய்தி தான் என்னது, சுவிசேஷம். அப்போ ஆபிரகாமுக்கு என்னன்னா அவர் மூலமாய், அவர் சந்ததி மூலமாய் புறச்சாதிகள் அவருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நற்செய்தி என்ன பண்ணுறாரா, அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறாரா, இது இந்த நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி, விருத்த சேதம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு முன்னறிவித்தார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா விசுவாசமாக்கத்தால் தான் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறது மூலமானதான் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன்னா அவர் கொடுத்த நியாய பிரமாணங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அதை தான் இங்கே 10ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரிகைக்காரராக யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்களே, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது நியாயப்பிரமாணத்தை முழுசாக கடைபிடிக்கலன்னா அவன் யாராக இருக்கான், சபிக்கப்பட்டவனாக இருக்கான். ஏன்னா நான் சொன்னேன் 613 நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம், சாபத்துக்குள்ளே இருப்போம். அப்போ அதை முடித்தாதான் என்ன, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை முடிக்க முடியுமா, முடியாது. அதை முடித்தவர் ஒருவர் மாத்திரமே, அது இயேசு கிறிஸ்து தான். அப்போது மற்றவர்களாம் அப்போ எதுக்குள்ளே தான் இருக்கும், நம்மலாம் அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கவங்களும் எதுக்குள்ளே தான் இருக்காங்க, சாபத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது அந்த சாபத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணத்தினால என்ன பண்ண முடியாது, நீதிமான்களாக நம்மளால் மாற முடியாது. 11ஆம் வசனம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான்கள் ஆகிறதில்லை என்பது வெளியங்கரமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எதனால்தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே. பிழைப்பான் என்றால் என்னன்னா வாழ்வு பெறுவான் அப்படின்னு அர்த்தம். பிழைப்பான் என்னன்னா வாழ்வு பெறுவான். அப்போது விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்வு பெற முடியும். அப்போ நியாயப்பிரமாணங்கள்னால அதோட கிரிகைகள்னால நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ்வு பெற முடியாது. விசுவாசத்தினால தான் என்ன பண்ணுமா, நீதிமான் வாழ்வு பெறுவான் அப்படின்றது எப்போ எழுதியிருக்கு, இப்போ எழுதியிருக்கா, இல்லை ஆதி காலத்தில் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கு. அதை தான் நம்ம உணரணும். அதை எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம், நமக்கு ஒரு மீட்பர் தேவை அப்படின்ற உணர்வதற்காக, அதற்காக தான் இந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அடுத்து நம் நியாயப்பிரமாணங்களில் மரத்தில் தொங்கப்பட்ட, அதாவது கிராஸ் இருக்குல்ல, அது ஒரு மரத்தினால் தானே செய்யப்பட்டது. அதில் தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இந்த இடத்துல மரத்தில் தொங்குறது யார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார், இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கல, முழுசாக முடிக்கலைன்றதுனால அவர் சபிக்கப்பட்டவரா, இல்லை. அவர் மாத்திரம்தான் அதை முடித்தார். ஆனால் என்னன்னா அந்த இடத்துல யார் இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நம்ம இருக்கணும். நமக்காக என்ன பண்ணார், நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று நம்முடைய சாபங்களுக்காக அவர் என்ன பண்ணப்பட்டார், சிலுவிலே அறையப்பட்டார். ஆனால் அவர் சிலுவிலே அறையப்பட்டார் என்றால் நாம் இப்போ எங்கே இருக்கோம், நம்ம எப்படி இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய சாபங்களை என்ன பண்ணார், அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அது 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாண சாபத்தை நீக்கும்படியாக என்ன பண்ணார், நமக்காக அவர் என்ன பண்ணார், சிலுவையிலே அறையப்பட்டார். அது ஆபிரகாமின் மூலமாக, அவருடைய சந்ததி மூலமாக நமக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வரணும் அப்படின்றது, புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை எப்போ கொடுக்குறாரு, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போதே அங்கேயே என்ன பண்ணிட்டாரு, வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது தான் வரும் 17 அதிகாரம்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன வரும், விருத்த சேதனம் வரும். அதை தொடர்ந்து யாத்திராவெல்லாம் போனால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நியாயப்பிரமாணங்கள் வரும். அப்போது ஆசீர்வாதங்கள் எப்போ, வாக்குத்தத்தங்கள் எப்போ கொடுக்கப்பட்டது, இதுக்கெல்லாம் முன்னாடியே நியாயப்பிரமாணங்கள் விருத்த சேதனத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணப்பட்டது, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அது எதனால் கொடுக்கப்பட்டது, ஆபிரகாம் விசுவாசித்ததனால் மாத்திரமே என்ன பண்ணப்பட்டது,
கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கடைபிடிக்கப்பட்டதுனாலையோ இல்லை விருத்த சேதனம் செய்ததுனாலையோ அவனுக்கு என்ன பண்ணப்படல, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. அவன் விசுவாசித்ததுனாலே அவனுக்கு தேவன் என்ன பண்ணாரு, நேரடியாக அவனுக்கு என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதான் இங்கே சொல்கிறாங்க 16ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே பூமியில் உள்ள சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டேன். அப்போது சந்ததிகள் என்று சொல்லாமல், சந்ததிகள் எல்லாம் சொல்லாமல் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த சந்ததி யாருன்னா அந்த சந்ததியில் வர இயேசு கிறிஸ்துவை தான் என்ன பண்ணுது, அது குறிக்குது. ஆபிரகாமோட சந்ததி தானே என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அந்த சந்ததியை யாரை குறிக்குது என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. நம்ம தேவனை ஆதலால் நாம் சொல்கிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாக்குத்தத்தம் எப்போ கொடுத்தாரு, அவருக்கு 12ஆம் அதிகாரத்திலே கொடுத்துட்டார். அதுக்கு பின்னாடி தான் என்னது வந்துச்சு, நான் சொன்னேன் நியாயப்பிரமாணங்களும் என்ன வந்தது, விருத்த சேதனமும் வந்துச்சு. ஆனால் இப்போது இந்த வாக்குத்தத்தம் முன்னாடியே கொடுக்கப்பட்டது. இப்போ வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, 430 வருஷங்கள்லாம் அவங்க அடிமையாகி அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணங்கள் வருது. அப்போது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இது பின்னாடி வந்த காரியங்கள் தான். இதை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. அப்போது இதுதான் முன்னாடி கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தம் தான் நமக்கு என்ன பண்ணப்படாது, முன்னாடி கொடுக்கப்பட்டது. எதனால் கொடுக்கப்பட்டது, நம்முடைய விசுவாசத்தினால. அப்போது அந்த விசுவாசத்தினால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நியாயப்பிரமாணங்கள் மூலமாக கடைப்பிடிக்க மூலமாக வராது அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்ம சுதந்திரராக இருக்கிறது எதனால் சுதந்திரராக இருக்கும், வாக்குத்தத்தம் அருளப்பட்டதுனால மாத்திரம்தான் என்ன பண்ணுறோம், நம்ம சுதந்திரராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்படுறது எப்படின்னா, இப்போ ஆதி காலத்துலலாம் ஒரு மத்தியஸ்தர் இருந்தார். மத்தியஸ்தர்னா 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆள், சரிங்களா. 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மத்தியஸ்தன் ஒருவருக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். மத்தியஸ்தன் ஒருவருக்குரியவர் அல்ல அப்படின்னா, மத்தியஸ்தன் ஒருவருக்குரிய அல்லனா அவன் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. இப்போ மத்தியஸ்தன் யாரை இங்கே சொல்கிறாங்களோ, மோசையை சொல்கிறாங்க. இப்போ மோசையை தான் என்ன பண்ணார், கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக நின்று என்ன வாங்கி கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொடுத்தாரு. கரெக்டுங்களா. அப்போது அந்த மத்தியஸ்தர் யார் இங்கே சொல்கிறாங்க, மோசையை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த மத்தியஸ்தர் ஒருத்தருக்குரிய ஆள் கிடையாது. ஒருத்தருக்குரிய ஆள் கிடையாதுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் மக்கள்லாம் எத்தனை பேர், 6 லட்சம் பேர் புருஷர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் யாரை தான் தேடணும், யார்கிட்ட தான் முறையிடணும், மோசைக்கிட்ட தான் முறையிடணும். இப்போது ஒருத்தர் ஒரு கதையை நம்ம சொல்கிறோன்னா ஒரு 5 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். என்னுடைய பிரச்சனை இது, எங்களுக்கு இது தேவை, இதை நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கு கேட்டு சொல்லுங்கள், நான் இதை செய்யலாமா அப்படின்றத மோசைக்கிட்ட போய் சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ரொம்ப அர்ஜென்ட்டு, அவருக்கு ரொம்ப ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அர்ஜென்ட்டாக பண்ணணும். அப்போ அவர் எங்கே நிற்கிறாரு, பின்னாடி லைனில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். அவர் முன்னாடி சொல்ல முடியுமா, இல்லைப்பா நீ போய் லைனில் வா அப்படின்னு அவர் தொடர்ந்து முதல் நாள் போகுது, 2வது நாள் போகுது, அவர் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகிடுது, 4 நாள் ஆகிடுது. அப்போ 4வது நாள் நான் 4 நாளாக போகிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை கர்த்தர்கிட்ட எனக்கு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் போய் மோசை விசாரித்து அதுக்கப்புறம் சொல்லும்போது, இதுதான் அவங்களோட ஆதி காலத்தில் இருந்த ஒரு விஷயம். அப்படி தானே, தீர்க்கதரிசிகளை போய்கிட்டு தான் போய் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் தேவன் எங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றது தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க எங்கே தூரமாக இருப்பாங்க, மோசே தான் என்ன பண்ணுவார், தேவனுக்கு அருகில் இருப்பார். அப்போது என்ன பண்ண, ஒரு மத்தியஸ்தரை வச்சு தான் இந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது இப்படி இருக்கும்போது என்ன பண்ணால், அவர் ஒருவருக்குரியவர் அல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுமையாக அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் என்ன பண்ணுவார், கேட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு மத்தியஸ்தன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுவில் ஒரு ஆள், நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு ஆள் நடுவில் வச்சா அது என்ன ஆகும், டிலே ஆகும். ஆனால் தேவன் ஒருவரே அப்படின்றீங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அவரை தவிர வேறு யாரும் நமக்கு கிடையாது. இப்போது ஆதி காலம் போல் நம்ம போய் எனக்கு இதை கேட்டு சொல்லுங்கன்ற நிலைமையில் நம்ம இப்போ இருக்கோமா,
இல்லை. நம்ம போய் பிரசன்னத்தில் முட்டி போட்டு அவரோட சமூகத்தில் முட்டி போட்டு நம்ம எங்கே இருந்தாலும் அங்கே முட்டி போட்டு கண்களை மூடி என் தேவனே நம்ம கூப்பிடும் போதே என்ன பண்ணிடுது, நமக்கு பதில் வந்துடுது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவி பெற்ற காலத்தில் நம்ம என்ன இருக்கோம். அதனால தான் இந்த மத்தியஸ்தர் நமக்கு தேவையில்லை. நம்ம தேவனிடத்தில் போகும்போது நாமும் அவரும் நமக்கும் அவருக்கான உறவு. இப்போது இந்த மத்தியஸ்தன்னு சொல்லிட்டு மோசே என்ன பண்ணார், ஜனங்கள்கிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவர்கள் கேட்டு ஜனங்கக்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு மத்தியஸ்தர் யார், நமக்கு பரிந்து பேசுகிற யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மோசே மாதிரி என்ன பண்ணுறாரு, டைம் எடுக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறாரு, நம்ம போய் நின்று உடனே என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கரங்களை பிடித்து இருந்து பண்ணுறாராம், பிதா கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறாராம். அப்போது நம்ம போய் நிற்கும் போதே நம்மளுக்கு பதில் தருகிற தேவனாய் ஒரு மத்தியஸ்தராய் நமக்கு யார் இருக்கா, இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்போது நியாயப்பிரமாணம் 21ஆம் வசனம் பாருங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தது, ஆனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்போ எதுக்கு தான் நியாயப்பிரமாணம் உண்டாயிருச்சு? அது உயிரை கொள்றதுக்கா, இல்லை எதுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எல்லாரையும் என்ன பண்ணுச்சான், பாவத்தின் கீழ் அடைத்து போட்டு. எப்படி பாவத்தின் கீழ் அடைத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணம் கடைப்பிடிக்கலாம், அவங்க எதற்குள்ளே தான் இருக்காங்க, சாபத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பண்ண பாவம் தான் என்ன ஆகுது, சாபமாக வருது. அப்போது அந்த பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்போ மரணத்துலேருந்து நம்மளை விடுவிக்க என்னதான் யார் வரணும், நமக்கு ஒரு மீட்பர் வரணும். அந்த மீட்பர் தான் யார், இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணாங்க, அதை முயற்சி பண்ணி அவங்க தோற்று என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாபத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடங்கிட்டாங்க. அந்த சாபத்திலேருந்து அவங்கள விடுதலை பண்ணவும், அந்த சாபத்திலேருந்து அவங்கள மீட்டெடுக்கவும் தான் என்ன பண்ணுறாரு, தேவன் வராரு. அதை எதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியாத பெற்றுக்கொள்ள முடியும். 24 பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களை ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துறதுக்கு உபாதையாய் இருந்தது. அது நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவக்கிட்ட போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு வழியாக தான் இருந்துச்சு, ஒரு உபாதை தான் இருந்துச்சு. அதுதான் மெயினுன்றது கிடையாது. அவர் வர வரைக்கும், எது வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம், அவர் வர வரைக்கும், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற வரைக்கும் அது இருந்தது. அதை செய்கிறவன் அதனால பிழைப்பான். அதை செஞ்சிட்டானா அவன் வெல் அண்ட் குட். ஏன்னா இதை செஞ்சால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு, இதை செய்யலைன்னா இந்த சாபம்லாம் உனக்குன்றது உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ செஞ்சானா அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அது இல்லைன்னா அவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் அவனுக்கு இருக்குது. அப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நியாயப்பிரமாணத்தை முடித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர். அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணார், நமக்காக என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதைக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நம்ம எப்படி அவருடைய புத்திரராக ஆணுமா, நம்முடைய கிரியையினாலேயோ நம்முடைய செய்கையினாலேயோ நம்ம என்ன பண்ணல, அவருக்கு புத்திரை ஆகலை. நம்முடைய விசுவாசத்தினால தான் நம்ம எப்படி இருக்கோம், அவருக்கு புத்திரராக இருக்கோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்களாக எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டவர்கள் அடிவினன்று இல்லாமல் நம்ம எல்லாரும் யார் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கிறோம். 29ஆம் வசனத்தை அவர் சொல்லி முடிக்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். நம்ம கிறிஸ்து பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்ம யாருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததினா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை சுதந்திரமும் அத்தனை வாக்குத்தத்தமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும். அப்போது நியாயப்பிரமாணத்தினாலோ நம்முடைய கிரியையினாலேயோ விருத்த சேதத்தினாலேயோ நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. விசுவாசத்தின் மாத்திரமே நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.